இருக்குல்ல, அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுடைய சொத்து பிள்ளைங்களுக்கு தான் கிடைக்கும். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்பாவுடைய காசு பணங்கள், அந்த சொத்து இருக்குல்ல, அது காசு பணங்கள் இருக்குல்ல, இது மட்டும் தான் வாரிசு உரிமை என்று. அப்பாவுடைய காசு பணங்கள் இருந்தாலும் சரி, வீடு மாளிகையில் இருந்தாலும் சரி, சொத்து தோட்டங்கள் இருந்தாலும் சரி, இது மட்டும் வாரிசு உரிமை அல்ல சகோதரர்களே. அவர்களுடைய பெற்றோர்கள் இருக்கின்றார்களே, அவருடைய அகலாக், அவருடைய நற்பண்பு, அவருடைய நற்சிந்தனை, அவருடைய நல்ல பேச்சுக்கள், இது இருக்குல்ல, இது கூட ஒரு குழந்தைக்கு வாரிசு உரிமை சொத்து தான். நீங்க பல பேரை பார்த்துருப்பீங்க, அப்பா இறந்து 10 வருஷம் ஆயிருக்கும், 20 வருஷம் ஆயிருக்கும், சில இடத்துல 20-30 ஆண்டுகள் ஆயிருக்கும். ஆனால் மக்கள் சொல்லுவார்கள், அந்த பையன் அந்த பிள்ளை யார் தெரியுமாப்பா, அவருடைய அப்பா இந்த பள்ளிவாசலை கட்டினாருப்பா, அவருடைய அப்பா இருக்கார்ல இந்த மதரசாவை நடத்தினார், அவருடைய அப்பா இருக்கார்ல ஏழைகளுக்கு உதவி செய்வார். இப்படியெல்லாம் நினைவு கூறுகிறார்கள் சகோதரர்களே. இந்த புகழ், இந்த சிறப்பு, இந்த இஸ்ஸத் கிடைக்கிறது, இதுவும் சொத்து தான். இது சாதாரண சொத்து அல்ல, இது ஒரு மிகப்பெரிய சொத்து. எந்த அளவுக்கு என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்திலே கிசர் என்ற பெரியாரை சந்திக்கிறார். அல்லாஹ் சந்திக்க சொன்னா சந்திக்கிறாங்க, அது பெரிய நிகழ்ச்சி. அதுல முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அந்த 2 பேரும் பயணம் பண்றாங்க, ஒரு ஊருக்கு போறாங்க, ரொம்ப பசி. அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, ரொம்ப பசியா இருக்கா, ஏதாவது உணவு இருந்தா கொடுங்கன்னு சொல்லிட்டு. யாரும் அந்த உணவு தரல. சரி, ஏதோ அதை பொறுத்துட்டு போறாங்க. அந்த இடத்துல ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் ஒரு வீட்டை பார்க்குறாங்க. 2 சிறார்கள் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. அந்த சுவற்றை சரி செய்து நிப்பாட்டுறாங்க. அது விழக்கூடிய நிலையில் இருக்கிறது. அதை சரி செய்து நிப்பாட்டுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, இந்த ஊர் மக்கள் எல்லாம் நம்மளை புறக்கணிச்சுட்டாங்க, திங்கிறதுக்கு ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணி தரல, இவங்களுக்கு போய் நீங்க உதவி செய்றீங்களே என்று கேட்டபோது அவர் சொன்னார், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த 2 குழந்தைகளுக்கான சின்ன சிறார்கள் இருக்காங்கல்ல, இவருடைய மூதாதையர்கள் யார் தெரியுமா? வகான அபூஹுமா சாலியா. முஃபஸ்ஸிரீன்கள் குர்ஆன் எழுதுறாங்க, இது ஒரு தலைமுறையா, 2 தலைமுறையா, 5 தலைமுறையா, 7 தலைமுறையா என்று தெரியாது. ஆனால் அவருடைய தந்தைமார்கள், அவருடைய மூதாதையர்கள், அவருடைய தாதாக்கள் நல்லவராக வாழ்ந்தார்கள், முத்தகீன்களாக வாழ்ந்தார்கள், சாலியான மனிதராக வாழ்ந்தார்கள். அதன் காரணமாகத்தான், அந்த புண்ணியத்தில் தான் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்கிறார். பாருங்க சகோதரர்களே, நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்பா சம்பாதித்த சொத்து மட்டும் தான் நமக்கு உரிமை என்று. அப்பா சம்பாதித்த சொத்து மட்டுமல்ல, அவர்கள் ஏதாவது புண்ணியம் செய்திருந்தாலும் அதுவும் நமக்கு கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம். அம்மா பாத், ஃபகத் கால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் ஹமீத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إن الله يحب التوابين ويحب المتطهرين. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அனைத்து முஸ்லிம்களின் மீதும், குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே
பக்ரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த மனிதர் பாவம் செய்து அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வாரோ, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவாரோ, அந்த மனிதரை அல்லாஹ் நேசிக்கிறான். ஒரு மனிதர் பாவம் செய்கிறார், பாவம் செய்த பிறகு அல்லாஹ்விடத்தில் கரங்களை உயர்த்துகிறார், கரங்களை உயர்த்தி வருந்தி, இறைவா இந்த பாவங்களை நான் செய்து விட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடினால் அல்லாஹ் அந்த நபரை, அந்த மனிதரை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நபராக அவர் ஆகிவிடுகிறார் என்று திருமறை குர்ஆன் நமக்கு அழகாக தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. அன்பானவர்களே, உலகத்திலே நாம் பார்ப்போம், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை முஸ்லிம்களுக்கும் ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா? நாம் நம்முடைய கடைசி நேரங்கள் நாம் சுஜூதிலே மரணிக்க வேண்டும், தொழுகை நிலையிலே நாம் மரணிக்க வேண்டும். நாம் காபத்துல்லாவிலே தவாஃப் செய்து கொண்டே மரணிக்க வேண்டும். மஸ்ஜித் நபவியிலே, அதாவது மதீனாவிலே மஸ்ஜித் நபவியிலே ரௌஸத்துல் ஜன்னா என்று சொல்லக்கூடிய இடத்திலே மரணிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அதே போன்று தான் நம்முடைய கடைசி மூச்சு, நம்முடைய கடைசி மூச்சு எதுவென்று சொன்னால், அன்பானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படக்கூடிய விஷயம், நாம் கடைசி நிலையிலே கலிமா தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லி மரணிக்க எல்லா முஸ்லிம்களும் ஆசைப்படுகிறோம். இதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய லட்சியமாக இருக்கிறது, இதுதான் நோக்கமாக இருக்கிறது. இந்த லட்சியத்தை, இந்த நோக்கத்தை, இந்த ஆசையை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு விடயம் தான் சகோதரர்களே, அது எதுவென்று சொன்னால் நம்முடைய ஈமானை இஸ்திகாமத்தாக வைத்திருக்க வேண்டும். நம்முடைய ஈமான் அல்லாஹ்விடத்தில் நாம் சந்திக்கும் போது, அல்லாஹ்வை நாம் சந்திக்கும் போது நம்மிடத்தில் உள்ள ஈமான் இருக்கின்றது, அந்த ஈமானிலே எந்த குஃப்ரியத்தும் இருக்கக்கூடாது, அந்த ஈமானில் எந்த ஷிர்கியத்தும் இருக்கக்கூடாது, அந்த ஈமானில் எந்த பாவங்களும் இருக்கக்கூடாது, அந்த ஈமானில் எந்த குற்றங்களும் இருக்கக்கூடாது. இது போன்ற பரிசுத்தமாக நாம் அல்லாஹ்வை சந்தித்தால், ஈமானை பரிபூர்ணமாக கொண்டு சென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எந்த லட்சியத்திற்காக நாம் ஆசைப்படுகிறோமோ, மேற் சொன்னப்பட்ட பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அனைத்து பாக்கியங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்து விடுவார். ஒரே ஒரு நிபந்தனை, ஈமான் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும், இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஈமானை நாம் பரிபூர்ணமாக பாதுகாத்து அல்லாஹ்வை நாம் சந்தித்தால் நிச்சயமாக ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் சொர்க்கம் கட்டாயம். இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் சகோதரர்களே. அதே போன்று தான் அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்திலே சில மக்களை பார்ப்போம். எப்படிப்பட்ட மக்கள் என்று சொன்னால், அவர்களிடத்திலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே பல மக்களை நாம் சந்திக்கிறோம், பல மக்களை பார்க்கிறோம், அவர்களிடத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட எச்சரிக்கை என்றால், நமக்கு துரோகம் செய்வார்கள், நமக்கு மோசடி செய்வார்கள், நம்முடைய பொருட்கள் திருடுவார்கள், நம்மிடத்தில் தவறாக நடந்து கொள்வார்கள், நமக்கு நம்மிடத்தில் குற்றம் செய்வார்கள். ஆனால் அவருடைய நிலை எப்படி இருக்கும் என்றால், வீட்டுக்கு போவாங்க, குளிப்பாங்க, புத்தாடை அணிவார்கள், மஸ்ஜிதுக்கு வருவாங்க, 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்தில் அழுது துஆ கேட்பான், இறைவா நான் தவறு செய்து விட்டேன் என்று மன்னியுங்கள் என்று. பாவம் செய்து எங்க மக்கள்கிட்ட, அழுறது எங்க பள்ளிவாசல்ல. அல்லாஹ் சொல்கிறான், உகூகுல் இபாத், மனிதருடைய, அதாவது மனிதர் விஷயத்திலே நீ பாவம் செய்தால் மனிதரிடத்தில் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும், அதற்கு பிறகுதான் என்னிடத்தில் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்வே சொல்கிறான் சகோதரர்களே. ஆனால் இவன் என்ன செய்வான்? மக்கள்கிட்ட பாவம் செய்வான், பள்ளிவாசல் உட்கார்ந்து அழுது துஆ கேட்பான். இது போன்ற மக்களிடத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
ஏன் என்று சொன்னால் அவனுக்கு இதுவும் தெரியல, நான் பாவம் செய்து வேறு இடத்துல, நான் கேட்பது வேறு இடத்துல. இப்படிப்பட்ட அறியாமையில் இருந்தும் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அன்பானவர்கள், இது சிந்திக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. மேலும் பாருங்க அன்பானவர்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த ஜும்மாவுடைய மேடை இருக்குல்ல, இந்த ஜும்மாவுடைய மேடையில, ஜும்மாவுடைய பேருரையில சில முல்லாக்கள் இருப்பாங்க. அவருடைய காழ்ப்புணர்ச்சியை, அவருடைய கோபத்தை, முக்ததிகள் தொழுவதற்காக வருவார்கள் இல்லையா, அவருடைய அதாவது இவருடைய கோபத்தை, இன்னார் இன்னார் இப்படி செய்தார், இன்னார் இன்னார் இப்படி பாவங்கள் செய்கிறார், இன்னார் இப்படி குற்றங்கள் செய்கிறார் என்று வெளிப்படையாக பேசுவார்கள். வெளிப்படையாக பேசுவது தவறு. இந்த ஜும்மா பேருரையிலே, இந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்திலே நாம் சொல்லக்கூடிய விஷயம் எதுவென்று சொன்னால், கால அல்லாஹ் கால ரசூல் வாத்தியுல்லாஹ் வாத்தியுர் ரசூல். அல்லாஹ் என்ன சொன்னார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கற்றுத் தந்தார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி நாம் பின்பற்றுவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை எப்படி ஃபாலோ பண்ணுவது, இது போன்ற விஷயங்கள் தான் அடங்கி இருக்க வேண்டுமே தவிர பேரூர் ஜும்மாவுடைய பேருரை கிடைத்து விட்டது என்று முக்ததிகளுடைய மனசை நோகடிப்பது கூட தவறான விஷயமாக இருக்கிறது. எனவே அன்பானவர்களை, இது போன்ற விஷயத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பாருங்க அன்பானவர்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில பெற்றோர்கள் இருப்பாங்க, பெற்றோருடைய வாரிசுரிமை இருக்குல்ல, அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுடைய சொத்து பிள்ளைங்களுக்கு தான் கிடைக்கும். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்பாவுடைய காசு பணங்கள், அந்த சொத்து இருக்குல்ல, காசு பணங்கள் இருக்குல்ல, இது மட்டும்தான் வாரிசுரிமை என்று. அப்பாவுடைய காசு பணங்கள் இருந்தாலும் சரி, வீடு மாளிகையில் இருந்தாலும் சரி, சொத்து தோட்டங்கள் இருந்தாலும் சரி, இது மட்டும் வாரிசுரிமை அல்ல சகோதரர்களே. அவர்களுடைய பெற்றோர்கள் இருக்கின்றார்களே, அவருடைய அஹ்லாக், அவருடைய நற்பண்பு, அவருடைய நற்சிந்தனை, அவருடைய நல்ல பேச்சுக்கள், இது இருக்குல்ல, இது கூட ஒரு குழந்தைக்கு வாரிசுரிமை சொத்து தான். நீங்க பல பேரை பார்த்துருப்பீங்க, அப்பா இறந்து 10 வருஷம் ஆயிருக்கும், 20 வருஷம் ஆயிருக்கும், சில இடத்துல 20-30 ஆண்டுகள் ஆயிருக்கும். ஆனால் மக்கள் சொல்லுவார்கள், அந்த பையன் அந்த பிள்ளை யார் தெரியுமாப்பா, அவருடைய அப்பா இந்த பள்ளிவாசலை கட்டினாருப்பா, அவருடைய அப்பா இருக்கார்ல இந்த மதரசாவை நடத்தினார், அவருடைய அப்பா இருக்கார்ல ஏழைகளுக்கு உதவி செய்வார். இப்படியெல்லாம் நினைவு கூறுகிறார்கள் சகோதரர்களே. இந்த புகழ், இந்த சிறப்பு, இந்த இஸ்ஸத் கிடைக்கிறது, இதுவும் சொத்து தான். இது சாதாரண சொத்து அல்ல, இது ஒரு மிகப்பெரிய சொத்து. எந்த அளவுக்கு என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்திலே கிஸர் என்ற பெரியாரை சந்திக்கிறார். அல்லாஹ் சந்திக்க சொன்னா சந்திக்கிறாங்க, அது பெரிய நிகழ்ச்சி. அதுல முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அந்த 2 பேரும் பயணம் பண்றாங்க, ஒரு ஊருக்கு போறாங்க, ரொம்ப பசி. அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, ரொம்ப பசியா இருக்கா, ஏதாவது உணவு இருந்தா கொடுங்கன்னு சொல்லிட்டு. யாரும் அந்த உணவு தரல. சரி, ஏதோ அதை பொறுத்துட்டு போறாங்க. அந்த இடத்துல ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வீட்டை பார்க்குறாங்க. 2 சிறார்கள் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. அந்த சுவற்றை சரி செய்து நிப்பாட்டுறாங்க. அது விழக்கூடிய நிலையில் இருக்கிறது. அதை சரி செய்து நிப்பாட்டுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, இந்த ஊர் மக்கள் எல்லாம் நம்மளை புறக்கணிச்சுட்டாங்க, திங்கிறதுக்கு ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணி தரல, இவங்களுக்கு போய் நீங்க உதவி செய்றீங்களே என்று கேட்டபோது அவர் சொன்னார், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த 2 குழந்தைகளுக்கான சின்ன சிறார்கள் இருக்காங்கல்ல, இவருடைய மூதாதையர்கள் யார் தெரியுமா, வகான அபூஹுமா சாலியா. முஃபஸ்ஸிரீன்கள் குர்ஆன் எழுதுறாங்க, இது ஒரு தலைமுறையா, 2 தலைமுறையா, 5 தலைமுறையா, 7 தலைமுறையா என்று தெரியாது. ஆனால் அவருடைய தந்தைமார்கள், அவருடைய மூதாதையர்கள், அவருடைய தாதாக்கள் நல்லவராக வாழ்ந்தார்கள், முத்தகீன்களாக வாழ்ந்தார்கள், சாலியான மனிதராக வாழ்ந்தார்கள். அதன் காரணமாகத்தான், அந்த புண்ணியத்தில் தான் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்கிறார். பாருங்க சகோதரர்களே, நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்பா சம்பாதித்த சொத்து மட்டும் நமக்கு உரிமை என்று. அப்பா சம்பாதித்த சொத்து மட்டுமல்ல, அவர்கள் ஏதாவது புண்ணியம் செய்திருந்தாலும் அதுவும் நமக்கு கிடைக்கும். அவனுக்கு இஸ்ஸத் இருந்தால் அந்த இஸ்ஸத்து நமக்கு சொத்து வாரிசுரிமை தான். எனவே அன்பானவர்களே, அதாவது இந்த விஷயத்திலே ஒவ்வொரு பெற்றோரும் கவனமாக இருந்து சிறப்பாக வாழ்வது தான் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தாக இருக்கிறது.
அதே போல மேலும் பாருங்க அன்பானவர்களே, நாம் இபாதத் செய்கிறோம், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம். வணக்க வழிபாடுகளில் ஈடுபடும் போது நாம் உற்சாகமாக அமல் செய்ய வேண்டும். நாம் அமல் செய்யும் போது ருசி தெரிய வேண்டும். நாம் அமல் செய்யும் போது சுவையை உணர வேண்டும். 2 ரக்காத் தொழுதா, இரண்டு அதாவது திரும்ப 2 ரக்காத் தொழலாமே, துவா கேட்டா இன்னும் நீளமா துவா கேட்கலாமே என்ற ஆர்வம் உங்களுடைய உள்ளத்திலே உதிர்ந்தால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கிறது, பரிசுத்தமாக இருக்கிறது என்று. அப்படி இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான், கல்லா பல் ரானா அலா குலூபிஹிம் மா கான் யக்ஸிபூன். ஒரு மனிதன் அமல் செய்கிறார், உற்சாகம் இல்லை, ஏனத்தானோ சோம்பலாக, தொழுகை முடிந்தா போதும், சீக்கிரமா முடிந்தா போதும், இங்க விட்டு ஓடிடலாம், இப்படியெல்லாம் நினைக்கிறீங்கல்ல, அப்படி யார் நினைக்கின்றார்களோ அவருடைய உள்ளங்கள் கருத்து விட்டது. அல்லாஹ் சொல்றாங்க, கல்லா பல் ரானா அலா குலூபிஹிம் மா கான் யக்ஸிபூன். அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக, அவர்கள் செய்த தவறின் காரணமாக, அவர்கள் செய்த குற்றத்தின் காரணமாக அவருடைய இதயம் இருக்கிறது துருப்பிடித்து விட்டது. இதயம் துருப்பிடித்து விட்டால் எந்த அமல் செய்தாலும் நமக்கு டேஸ்ட் கிடைக்காது. எனவே அன்பானவர்களே, நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றால் ஏதாவது தவறு நிகழ்ந்தால் நம்முடைய உள்ளத்தில் உடனே கரும்புள்ளி விழுகிறது. உடனே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இல்லை என்று சொன்னால் அடுத்த கரும்புள்ளி இதயம் ஃபுல்லா கருமை அடைந்து விடும். கருமை அடைந்து விட்டால் அன்பானவர்களே, குர்ஆனாக இருந்தாலும் சரி, ஹதீஸாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நம்முடைய உள்ளத்தில் பதிவாகாது. எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பானவர்கள் மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, நாம் ஒழு செய்யறோம் இல்லை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஅஹ்ஸனல் வுது, யார் நல்ல முறையில் ஒழு செய்து, நல்ல முறையில் ஒழு செய்து விட்டு இந்த துஆவை ஓதுவார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்ததஹிரீன். ஒது செய்த பிறகு இந்த துஆவை யார் ஓதுவார்களோ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபுத்தியத் லஹு அப்வாபுல் ஜன்னத்தி ஸமானியா யதுகுலு மின் ஐயஷா. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அவருக்காக சொர்க்கத்தின் 8 கதவுகள் திறக்கப்படுகின்றன. அல்லாஹு அக்பர். எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. ஒதுவை நல்ல முறையில் செய்து விட்டு இந்த துஆவை ஓதினால் சொர்க்கத்தின் 8 கதவுகள் திறக்கப்படுகின்றன. அல்லாஹ் சொல்லுவான், நீ நாடிய கதவின் பக்கம் செல். எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பாருங்க. இந்த சிறப்பை நாம் விடலாமா? எனவே அன்பானவர்களே, இந்த துஆவை மனனம் செய்து ஒதுக்கு பிறகு ஓதுங்கள், நிச்சயமாக அந்த பாக்கியத்தை நாம் பெறலாம். அன்பானவர்களை மேலும் பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சூரா பக்ராவிலே, வபஷிரி சாபிரீன் அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா. ஒரு மனிதருக்கு எந்த துன்பங்கள் வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த வேதனைகள் வந்தாலும், துயரத்துக்கு மேல் துயரம், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், துன்பத்துக்கு மேல துன்பம், அல்லாஹ் சொல்றான், அல்லதீன இதா அஸாபத்து முஸீபா. அல்லாஹ் ஒரு மனுஷன் என்ன செய்வான் தெரியுமா? மரணத்தை கொண்டு சோதிப்பான், சொத்தை கொண்டு சோதிப்பான், தோட்ட துறவுகளை தந்து சோதிப்பான், பசியை தந்து சோதிப்பான், நம்முடைய மனைவி மக்களை தந்து சோதிப்பான். இது போன்ற சோதனையிலே நட்டம் ஏற்பட்டு விட்டால், அழிவு ஏற்பட்டு விட்டால் நாம் சொல்லக்கூடிய ஒரே வாசகம், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் சொல்லி தர்றாங்க, வபஷிரி சாபிரீன், யார் பொறுமையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நற்செய்தி. அல்லதீன இதா அஸாபத்து முஸீபா, அவர்களுக்கு முசீபத் ஏற்பட்டால், பலா முசீபத்கள் அவர் மீது இறங்கினால்,
காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று யார் சொல்வார்களோ, அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அந்த கஷ்ட நேரத்திலே இந்த துஆவை ஓதினால் அந்த கஷ்டத்துக்கு பகரமாக அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு நன்மை வாரி வழங்குவார். அந்த கஷ்டத்துக்கு மறக்கடிக்கப்படுவாய், அந்த அளவுக்கு அல்லாஹ் நன்மை வழங்குவான். எனவே அன்பானவர்களே, கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது இந்த வாசகத்தை அதிகமாக கூறுங்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, மேலும் பாருங்க, ஒரு சஹாபி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் எப்படி துஆ கேட்பது, துஆ செய்யக்கூடிய முறைகள் என்ன என்று சொல்லும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தர்றாங்க. அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்சுக்னி. இந்த துஆவை யார் கேட்பார்களோ, இறைவா என்னை மன்னிப்பாயாக, என் மீது கிருபை செய்வாயாக, எனக்கு ஆரோக்கியத்தை தந்தருவாயாக, என்னுடைய வாழ்வாதாரத்தை கூட்டுவாயாக என்று யார் அல்லாஹ்விடத்தில் இந்த துஆ கேட்பார்களோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஇன்ன ஹாதி தஜ்மஉ லக் துன்யாக வ ஆகிரத்தக். இந்த துஆவை யார் கேட்பார்களோ, துன்யாவிலே எத்தனை நலவுகள் இருக்கின்றதோ, ஆகிரத்தில் எவ்வளவு நன்மைகள் இருக்கின்றதோ அனைத்தையும் அல்லாஹ் உனக்கு வழங்குவான். இந்த துஆவை கேளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர் சொல்லி தர்றாங்க. அந்த துஆ என்ன? அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்சுக்னி. எனவே அன்பானவர்களே, இந்த துஆவை மரணம் செய்து இதை நினைவில் வைத்து உங்களுடைய பிரார்த்தனையை கேளுங்கள், நிச்சயமாக அனைத்து பாக்கியெல்லாம் பெறலாம். அன்பானவர், மேலும் பாருங்க, ஒரே ஒரு கடைசியாக ஒரு விஷயம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நபர் தொழுகிறார், ஒரு நபர் தொழுகையில் இருக்கிறார். தொழுகையில் உள்ள போது அவருக்கு காற்று வெளியேறிவிட்டதாக ஒரு உணர்வு. காற்றுனா தெரியுது இல்ல, காற்று வெளியேறிவிட்டதாக ஒரு உணர்வு, அல்லது சப்தத்தை கேட்கிறார், அல்லது துர்நாற்றம் அவருக்கு ஏற்படுகிறது. இந்த விஷயத்தை யார்கிட்ட கேட்கிறாரு? ஒரு சஹாபி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இப்படி தொழுகையில் எனக்கு ஏற்படுகிறது, நான் என்ன செய்யணும்? அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை கேட்டாங்க. நீ தொழுகையில் இருக்கும்போது காற்று வெளியேறி விட்டதாக உணர்ந்தால், சரியா காற்று வெளியேறி விட்டதாக உணர்ந்தால், அல்லது அதனுடைய சப்தம் உனக்கு கேட்டால், அல்லது அதனுடைய நாற்றத்தை நீ உணர்ந்தால், நீ என்ன செய்யுங்க? தொழுகையில் இருந்தாலும் கூட உடனே தொழுகையை முறித்து விட்டு நேரம் ஒழு செய்து விட்டு திரும்ப வந்து தொழுங்க. தொழுகையில் இருக்கும்போது காற்று முறிந்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய மசாயில். திரும்ப கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் இப்படி செய்துட்டேன், திரும்ப தொழுகையில் வந்து நான் நிற்கிறேன், திரும்ப எனக்கு அந்த உணர்வு ஏற்படுது, காற்று வெளியேறிட்ட மாதிரி, வாசம் வாடைக்கு அந்த துர்நாற்றம் கேட்கிற மாதிரி, இது போன்ற உணர்வுகள் ஏற்பட்டால், அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா நான் என்ன செய்யறது? அப்போது அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, உனக்கு யகீனாக இருந்தால் தொழுகையை முறித்து விட்டு ஒழு செய்துட்டு வா. சந்தேகம் என்று சொன்னால் ஷைத்தானுடைய வஸ்வசாவை உருவாக்குறான். அதற்காக நீ என்ன செய்யும் சொன்னா, தொழுகையில் இருக்கும்போது வலது புறம் அல்ல இடது புறம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று 3 தடவை சொல்லி லேசாக உனக்கு தெரிந்தவாறு லேசாக துப்புன்னு சொல்லிக் கொள்ளுங்க. மக்களுக்கு தெரிகிற மாதிரி இல்ல, உனக்கு தெரிகிற மாதிரி. இப்படி செய்தால் ஷைத்தான் விரண்டு ஓடி விடுவான். அதற்கு பிறகு எந்த வஸ்வசாக்கள் வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அன்பானவர்களே, மனிதனாக இருக்கக்கூடியவன் பாவம் செய்வான். ஆனால் சிறந்தவர் யார் என்று சொன்னால், பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு பாவத்திற்கு வருந்துகின்றானோ அந்த நபரை தான் அல்லாஹ் நேசிக்கிறான். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்ததஹிரீன். நிச்சயமாக யார் பாவம் செய்து தவறு செய்து தன்னுடைய தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கின்றானோ அந்த மனிதரை அல்லாஹ்வை நேசிக்கிறான்.
எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட விஷயத்தை, இப்படிப்பட்ட குர்ஆனுடைய வசனத்தை நாம் சரியாக புரிந்து அமல் செய்தால் நிச்சயமாக நாம் இந்த உலகத்தில் வெற்றி பெறலாம், மறுமையில் வெற்றி பெறலாம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்தல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்தோடு சீர் தொழுதுகள்.